மஹிந்த ராஜபக்ச மற்ற குடும்பத்தார் கொண்டாடின அந்த புதுவரசு நிகழ்வு தான் காண்பிக்கிறாங்க. அங்க தான் இருக்கும், கெத்தா இருக்கும். நாங்க பாத்தீங்களா, நான் பார்த்தேன் சிலதுக்கெல்லாம் லைக்குகள் எல்லாம் அடிச்சு கொண்டு இருந்த இரம்புறமா லைக்ல ஆஹா விழுந்திருக்கும் தவிர லைக் அனுர குமரசனக ஜனாதிபதி இதெல்லாம் கண்டு காலமாய் தெரியல. சிக்ஸ்த் அட்டி பவுண்டரி அப்புறம் அடி அடிச்சு விட்டாலே பேச்சு மூச்சு இல்ல. காந்தியை விட நல்ல தியாகி செந்தில் பாலாஜி என்று மதிவதனை சொல்றேன்னா, ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அப்ப மதிவதனி அவங்களுக்கு வந்து நாங்க அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுறது நல்ல போல. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. எடுங்க பொல்லடுங்க அடிங்க. ஹோர்முஸ் ஜலசந்தையில் அமெரிக்கா முற்றுகை தொடர்ந்தால் செங்கடல் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவோம், ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் சற்று முன் சொல்லியிருக்கார். சிங்க வந்துட்டார், நம்ம சிங்க குட்டி வந்துட்டாரு. அவரு அப்டேட்டோட வந்திருக்காரு. சம்பவம் தான் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்காவும் ஈரானும் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொண்டுள்ளதாக ஒரு அப்டேட். ஐயா, மானத்தை காப்பாத்துறேன்னா போர்ணத்துக்கு போயே ஆகணும் ட்ரம்ப். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் அன்பு நேர்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சீரின் சிறப்போடையும் பல வெற்றிகள் பற்றி நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சு கொண்டு நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி உலகத்தில் அமைதியும் சுபிட்சமும் நிலவ வேண்டும் என்ற உங்கள் சார்பில் நாங்களும் இறைவனிடம் வேண்டிக் கொள்றோம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். டேல்சான், எங்க நேற்று சித்திரவரசம் நீங்களும் வெளியில போனீங்க, உங்களையும் காண கிடைக்கல. பல பேர், ஒரு சில பேர் எனக்கு அடிச்ச என்ன கூட டெல்சானையும் உங்களையும் காணையில. என்ன காணலன்றது பிரச்சனை இல்லை, என்னண்டைக்கு டெல்சானை காணல, அஞ்சனாருடைய வெளியில அவுட் போயிட்டாருண்டு. கொஞ்சம் பிரச்சனைகள், காலநிலை பிரச்சனைகள், நம்மளும் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்கும். எது எப்படி இருப்பிட்டும் நேற்று நாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். வீட்டுல இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம், என்ன நடக்குதுன்னு. நான் பார்த்தேன் சிலதுக்கெல்லாம் லைக்குகள் எல்லாம் அடிச்சு கொண்டு இருந்த இரம்புறமா. அப்பாச்சிக்கும் ஒரு லைக் விழுந்தது. அப்பாச்சிக்கு லைக் கொண்டு விழுந்துருக்கா? லைக்ல ஆஹா விழுந்திருக்கும் தவிர லைக் விழுந்திருக்காது. பாத்தீங்களா எப்படி கொண்டாட்டம் எல்லாம் அப்படி ஜாம் ஜூம்னு போனுச்சு. நானே பார்த்தா நீங்க சோப்புல வருவீங்க, எல்லாரும் வெள்ளையும் சோப்புலையும் தான் தெரிஞ்சாங்க நேற்று எல்லாம். அது சரி. ஆனா ஒரு ஆள் மட்டும் ஒரு கலரும் இல்ல, வேற ஒரு கலர்ல தெரிஞ்ச, நம்மட கலர்ல தெரிஞ்சு. அதான் நேத்து கண்ட்ரோல் ஆஃப் த டே அப்படின்னா மஹிந்த ராஜபக்ச மற்ற குடும்பத்தார் கொண்டாடின அந்த புதுவரசு நிகழ்வு தான் தங்களை காட்டு இல்லத்துல கொண்டாடுனாங்க. ஆனா அது ஒரு ஷோ ஆஃப் தான், அது ஒரு அதை காண்பிக்கிறாங்க. அங்க தான் இருக்கும், கெத்தா இருக்கும். நாங்க பாத்தீங்களா, எங்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. ஏன்னா இதுக்கு போது ஒரு 2-3 வாரமா இந்த ராஜபக்ச ஆதரவு இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற ஒரு டீம் இது என்ன செஞ்சிச்சு சொன்னா, மெயினா டார்கெட் பண்ண வந்து ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவை. ஜனாதிபதிக்கு குடும்ப கூட்டணி இல்லை, அவருக்கு வந்து இப்படி எல்லாம் பொதுவெளியில வந்து கொண்டாட முடியுமா? கொண்டாட முடியாதானே, அதுக்கு அவருக்கு அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான எப்படி எப்படி விமர்சனம் பண்ணக்கூடாதோ அப்படியே விமர்சனங்கள் தான் முன்வச்சாங்க. இது இப்ப இல்ல, போன வருஷம் அவருக்கும் அதை சொன்னாங்கதான். ஆனா அனுர குமரசனக ஜனாதிபதி இதெல்லாம் கண்டு காலமாய் தெரியல. அவரு நேத்து வந்து அங்க போயிட்டு நித்துவா புயல்ல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தோட கொண்டாடி அட்டி ஒரு 6 கொடுத்து 6 ஒரு பந்துல 6 அட்டி பவுண்டரி அப்புறம் அடி அடிச்சு விட்டாலே பேச்சு மூச்சு இல்லை. இவனுக்கு கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணது வீணா போச்சு சொல்லணும். நான் யோசிச்சேன் டேல்சான், இன்னுமே நீங்க இந்த குடும்பத்தோட, அதாவது புது வருஷம் சொன்னா அது வேற பிரச்சனை. ஒரு பொலிட்டிஷியன் சொன்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு ஜென்ரல்மேன் டைப் இருக்கணும். இதுல நாங்க அனுரோக சார்பாக வைக்கல. இப்ப ஒரு நேற்றைய நாள்ல வந்து நீங்க ஒரு ஒப்போசிஷன் அல்லது எதிர்கால ஜனாதிபதினு சொன்னா மக்களோட உங்களோட நாளை செலவழிங்களேன். கட்டாயம் இல்லை இல்லை, உங்களோட வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அப்படி இல்லையே, நான் பழகலையே. ஒவ்வொரு புது வருஷத்துக்கும் சிறந்தி நோனாக்கு வாயில பால் சோறை ஊட்டி ஊட்டி பழகிருச்சு. அத பார்த்து இவங்களும் பழகிட்டானுங்க. நம்ம நாட்டிலேயே பல பேர் பழகிட்டானுங்க. இவனுங்களுக்கு மஹிந்த ராஜபக்சையும் வராது, அதான் பிரச்சனை. மஹிந்த ராஜபக்சையும் உடல்நிலை மிகவும் இயலாம தான் இருக்கு. பாக்குறதுனா விளங்குது, ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு கவலை வரல. கவலை
கவலை வர இல்ல. வரல. நோ 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 ஆ, நோ நோ. என்னடா இந்த இனசனங்கள் அங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு காயங்கள் அதுகள் இதுகள், அதாவது டெல்சான் ஒன்று சொல்லுவாங்க ஊர்ல, ம். நீங்க முற்புறப்புல என்ன செய்யறீங்களோ அத முதலெல்லாம் வந்து அடுத்த சந்ததி தான் அனுபவிக்கும். இப்ப அப்படி இல்ல. கட்டாயம். நீங்க பிள்ளை செய்தா நீங்க அனுபவிக்கணும், நான் பிள்ளை செய்தா நான் அனுபவிக்கணும். சரி. நேற்று முன்தினம் சுத்து மாத்துக்கும் கனவேற அர்த்தமொழி இருந்தாங்க, அதையும் முருகா சொல்ல உண்டாகும், அப்புறம் கோவிச்சிருவாங்க எங்கட மக்கள். ஆமா. நீங்க பின்னூட்டத்தை பாக்குறல பேசுறாங்க. ஆ. அது மாதிரி எல்லாரும் அனுபவிக்கத்தான் வேணும், அதுக்கு யாரும் விதிவிலக்கு இல்ல. கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். அப்ப அப்படி இருக்க நேரம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மனுஷ வாழ்க்கையில குறைஞ்சது செய்த பிள்ளைக்கு நீங்க ஒரு பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லது மன்னிச்சு கொள்ளுங்கன்றாவது சொல்லுங்க. அதுக்கும் இல்லைன்னு சொன்னால் நீங்க வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டம்தான். கட்டாயம். அது சரி. உண்மைதான். அப்போ இப்போ கொஞ்சம் கஷ்டத்துக்கு மத்தியில, உடல்நிலை கஷ்டத்துக்கு மத்தியில அவர் வந்து புத்தாண்டை கொண்டாடி இருக்காரு. ஆனா அது எல்லாமே தெரியுது. இப்ப நாமல் ராஜபக்ச கூட கடைசியில ஸ்பீச் ஒன்று பண்ணியிருந்தார் அந்த நிகழ்ச்சியில. சொல்றாரு, இந்த அரகலை பண்ணவங்க எல்லாம் அந்த நாடு நாசமாகிறதுக்கு காரணம் இவங்களா வகை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் இப்ப அப்படியா? நாடு இப்ப மோசமா போய் கொண்டிருக்கு. அதுதான் அவங்களோட எண்ணப்பாட்டின் அடிப்படையில நாடு நாசம் போய்கிட்டு இருக்கு. தில்ஷான் சரி, நீங்க உண்மையில அனுர செய்யற பெரிய பிள்ளை என்னன்னு சொன்னால் உண்மையில அனுர செய்யற பிள்ளைதான். பேச விட்டு வேடிக்கை நீங்க பார்க்கறதா? பேச விட்டு வேடிக்கை பாக்குறதா? இல்ல, வேடிக்கை பாக்குறல. இந்த பட்டா ஓட்டி அல்லது அந்த களவு பொய்யெல்லாம் செய்யறது விட்டா தானே இப்ப நாடு செழிப்பா இருக்கு. இப்ப நாடு வறட்சியா தானே இருக்கு. அது இல்லைன்னு சொன்னா கோபம் இருந்தானே, எதிர்கட்சிகள் கோபம் நியாயமானது, அதுல பிழை இல்ல. அதே மாதிரி அவர் இன்னொன்னு சொல்றார் நாமல் ராஜபக்ச, இந்த நாட்டுல இருக்க இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வேறு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ரைட்டா? இப்ப இவங்களுக்கெல்லாம் இளைஞர்கள்னா யாரு தெரியுமா? அந்த இவங்களோட ஆட்சி காலத்துல இளைஞர்கள் திகன டவுன் தர்கா டவுனுக்கு போயிட்டு அடிச்சானுங்க புல்லு கம்பால இஸ்லாமியனோட வீடுகளுக்கு. அவங்க தான் சிறந்த இளைஞர்கள். அவங்க தான் நாட்டு இளைஞர்கள். அவங்க தான் ஞானசார சாதுட கேங்கெல்லாம் நல்ல இளைஞர்கள். இப்ப அதெல்லாம் இல்லாம பிரச்சனை பண்ணாம இனவாத ரீதியான பிரச்சனைகள் இழுக்காம ஸ்மூத்தா கவர்மெண்ட் செய்யற விஷயங்களை நல்லது சொல்லிக்கிட்டு கெட்டது கெட்ட சொல்லிக்கிட்டு அமைதியா போறாங்களே, அவங்க வந்து நல்ல இளைஞர்கள் இல்ல, அவங்க வந்து வேறு திசையில போற இளைஞர்கள். நாமல் ராஜபக்ச கருதின் அடிப்படையில அதான் சொல்லக்கூடியதா இருக்கு. பாத்துக்கோங்க என்ன பொலிட்டிக்ஸ் இது. நாமல் ராஜபக்ச கிட்டத்தட்ட ஒரு தியாகி மாதிரி இருக்கிறாரு இப்ப நாட்டுல. அது மாதிரி தான் ஒரு தியாகி. ஒப்பிட்டு தானே நாங்க சொல்ல வேணும். நாட்டு நடப்புல சொன்னால் என்ன சொல்றப்ப என்ன நடந்தாலும் எங்கட மக்கள் இன்ட்ரெஸ்டா பாக்குறதுல சொல்லத்தானே. காந்தியை விட தியாகி செந்தில் பாலாஜி அண்ணன் தான். அவர் மீது போடப்பட்ட போலியான வழக்குகள் மீறி பாஜகவோட அடிபணியாமல் நம்முடன் இருக்கிறார். இவர் தான் உண்மையான தியாகி. ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர், ஒரு மிகவும் ஒரு நல்ல பேச்சாளர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதிவதனி சொல்றார். அவர் ஏற்கனவே திருட்டுல போய் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்க கூடாது நீதிமன்றம் கடுமையான உத்தரவு போட்டு இந்த திருட்டு திமுக அந்த 10 ரூபாய் சேகரிக்கிற விஜய் பாட்டு படிச்சு இந்த கரூர்ல அதுக்காகவே இந்த 10 ரூபாய் பாலாஜி என்று பாட்டு படிச்சதுக்காகவே 40 பேரை பலி எடுத்து இப்படியெல்லாம் நாசம் செய்த பாலாஜிய இதுல என்ன பகுதி என்ன தெரியுமா? பாலாஜி மீது 3 வழக்கு ஸ்டாலின் போட்டது இருக்குது. பாலாஜிக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்ப அவங்களோட போய் சேர்ந்த உடனே இப்ப அந்த திமுக கம்பெனிக்கு பெரிய தொகையை கொடுக்கறது வந்து பாலாஜி தானே. பாருங்க, காந்தியை விட தியாகி. எனக்குமையா காந்தியை பிடிக்காது, காந்தி ஒரு சுயநலவாதி. எனக்குமையா காந்தியை பிடிக்காது, அடிப்படையில காந்தியை பிடிக்காது. ஏன்னா தனக்கு ஒரு பாதிப்பு வந்ததுக்கு பிறகுதான் அவரே காந்தியத்தை நோக்கியும் அறத்தை நோக்கியும் போனவர். அதை விடுங்க. காந்தி எங்கள்கிட்ட ஒரு பண்பு இருந்ததுண்டா, அந்த பண்பு அடுத்த சந்ததிக்கும் தெரியணும். சோனியாட காங்கிரஸ் இருக்கக்குள்ளதான் ஈழத்தமிழர்கள் மீது படுகாப்பு. அது வந்து காந்தியை பிடிக்க அது வர பிரச்சனை. காந்தியை விட நல்ல தியாகி செந்தில் பாலாஜி என்று மதிவதனி சொல்றேன்டா. ஐயோ, இப்ப உங்களோட கதை மாதிரி தான். இளைஞர்கள பிள்ளையா வழி நடத்துற மாதிரி தான். இப்ப எல்லாம் உண்டுதான். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அப்ப மதிவதனி அவங்களுக்கு வந்து நாங்க அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுறது நல்ல போல. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. எடுங்க பொல்லடுங்க, அடிங்க டில்சனுக்கு அடிங்க. இதைத்தானே செய்த நாங்க அண்டை பாட்டு முடியாடி. அது சரி. அப்படித்தான் இருக்கு நிலவரங்கள். என்னன்னா இப்ப நம்ம மத்திய கிழக்கு பக்கம் போனா அமெரிக்கா ஈரான் பிரச்சனையை விட்டுட்டு அமெரிக்கா வத்திக்கான் ஒரு பிரச்சனை வரப்போது போலத்தான் தெரியுது. கோயில்ல இருக்கிற தெய்வங்களையோ அல்லது அந்த கோயில்களை வழிநடத்தக்கூடிய அது மௌலவியா இருக்கலாம், ஐயரா இருக்கலாம், அருட்தந்தையர்களா இருக்கலாம், யாரையுமே கண்டமணிக்கு வந்து நீங்க திட்ட இயலாது அல்லது விமர்சிக்க இயலாது.
ஒரு சில விமர்சனங்களை நாகரிகமா முன்வைக்கலாம். அதான் சார். நாங்க இந்த தளத்துல கருதினால் மீது மிக நாகரிகமா மதிப்போட தான் அவர்ல கட்டாயம். முன்வைக்கிறோமே இல்லையே ம். அபாண்டமான குற்றச்சாட்டு இல்ல. இப்ப இல்ல, அதான். அவர் முடிஞ்சு இப்ப ட்ரம்ப் முடிஞ்சு இப்ப எனக்கு விளங்குது எத்தான் இப்ப அந்த ஈரான் அமெரிக்காவோட அது நடக்கிற சண்டையை முடிச்சிட்டு அது முடியும் போதே அமெரிக்கா வந்து வத்திக்கானோட ஒரு சண்டையை தொடங்கி இருக்க மாதிரி தான் எனக்கு நான் விளங்குது. அதுவும் பாப்பரசரோட தான் இந்த சண்டை நடந்துக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் இல்லாத அட்டகாசம் பண்ணி ஃபேஸ்புக்ல ஜீசஸ் மாதிரி எல்லாம் ஏஐ போட்டோலாம் போட்டு அது பெரிய சர்ச்சையை உட்பட்டுச்சு. இப்ப இன்னைக்கு யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வென்ஸ் says Pope Leo should be careful when speaking on theology during remarks at a political event amid tensions over recent comments on war. பாப்பரசர் அமைதியை நோக்கி செல்வோம் அப்படிங்கிறத அவர் வந்து முன்வைக்கிறார். அதைத்தான் நிலைநிறுத்தி நிற்கிறார். கோஸ்பல் வேதாகமத்துக்கு அமைய அவர் பேசிக்கிட்டு இருக்கார். இது டொனால்ட் ட்ரம்புக்கு பிடிக்கும், டொனால்ட் ட்ரம்போட பப்பி ஜேடி வேன்ஸுக்கும் பிடிக்குது இல்லை. அப்ப இப்ப இவர் சொல்ல பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருக்கணும். பாப்பரசரே மிரட்டுற அளவுக்கு வர்றாங்க போல பயணம். அப்படி இதோட தான் இவங்களோட அழிவு காலம் தொடங்க போனால் அந்த ரெண்டு மூளையும் ஒன்றுதான். ஜேடி வென்ஸா சரி, டொனால்ட் ட்ரம்பா சரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியாது, அமெரிக்க சாஸ்பரி பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் கீதா பொங்கலன் ஒரு முறை செவியில சொன்னார், டொனால்ட் ட்ரம்பை விட ஆபத்தா இருக்க போது ஜேடி வென்ஸ் ஜனாதிபதி ஆனால் என்று சொன்னவர். அப்படியான ஒரு மோசமானால் கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரையும் வழி நடத்துறது வந்து என்ன சொல்ற அந்த ஈகோ தான். நான் பெருசா நீ பெருசா. அப்புறம் திருத்தந்தை அவர்கள் அதுக்கு பிறகு கடந்து போயிட்டார். அதை பற்றி கதைக்கவே இல்லை அவர். அதை இந்த இடத்துல உண்மையா பாராட்ட வேணும். இயேசுவை அவமதிப்பதை ஏற்க முடியாது. திருத்தந்தைக்கு ஈரானிய அதிபர் பெசஸ்கியான் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஈரானின் அதிபர் மசூத் பெசஸ்கியான் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பு ஈரானின் சிறந்த தேசத்தின் சார்பாக கடும் கண்டனத்தை வெளியிடுகிறோம். அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் தூதுவரான இயேசுவை அவமதிப்பதை எந்த ஒரு சுதந்திரமான மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவர் தனது கருத்தில் தெரிவித்துள்ளதுடன், இயேசு ஒவ்வொரு முஸ்லிம்களின் நம்பிக்கையை கொண்ட இறைவனின் நபி என்ற எங்கள் நம்பிக்கை இருக்கின்றது. கிறிஸ்தவ முஸ்லிம் மக்களின் நம்பிக்கையோடு விளையாடுவதை உலகில் வசிக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமிய 600 கோடி மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வருத்தமாக இருக்கிறது என்றும் குறிப்பிட்ட அவர் மேலும் திருத்தந்தைக்கு இறைவனின் ஆசி மற்றும் பெருமை கிடைக்க தாம் பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டதுடன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் திருத்தந்தையை விமர்சித்த நிலையில் ஈரானிய அதிபர் இந்த ஆதரவு செய்தி என்பது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கு. உண்மையில மிக பண்போட அவர் மட்டுமல்ல, எங்கட வெளிவிவகார அமைச்சர் அவர் எங்கடென்று சொல்றதுல ஒரு நாகரிகம் இருக்கு. மிக சபை நாகரிகத்தோட நடக்கக்கூடியவர். ஆராய்ச்சி அவர்களும் ஆதரவாக வெளியிட்டிருந்தார். அங்க இருக்கக்கூடிய பிரதி வெளிவிவகார அமைச்சரும் ஆதரவு தெரிவித்திருந்தார். உண்மையில இந்த அமெரிக்காவோட அத்துமுறையில பாருங்க, இறைவனையே ஏளனம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இது ஒரு கடைசி காலம் தான் நினைக்கிறேன். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தலைவரும் ஒரு சமய தலைவரை இத்த வரைக்கும் அவமதிக்கல. உங்களுக்கு யோசனை வருது, என்ன செய்தார் அப்ப மஹிந்த ராஜபக்ச எல்லாம் செய்த, சந்திரிகா என்ன செய்தாவோ, சந்திரிகா சென்ட் பீட்டர்ஸுக்கு குண்டு போடலையா, அதான் சந்திரிகா பண்டை அளந்து தெரியுது ரோட்டு வழிய பொல்லோட. இந்த மஹிந்த ராஜபக்சே பார்க்கலையா ஊண்டி தெரியுது நடக்க இயலாம. இந்த கோயில்களை அவமதிக்கிறவங்க கவனமா இருக்கணும். அது கடவுள்ற தீர்ப்புல இருந்து தப்ப இல்லாது. சந்திரிகா பண்டா சேர்த்து போவான் ரணில் விக்ரமசிங்க உட்பட அவரும் சிகிச்சை முடிச்சுட்டு வந்து இப்ப பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. புது வருஷத்துக்கு நம்மளா போட்டோ போடுவாரு வைஃபோட. ஆனா நேத்து எல்லாம் எந்த விதமான போட்டோவும் இல்ல நினைக்கிறேன். புது வருஷத்தை கொண்டாடி இல்ல, அமைதியா கொண்டாடினா நீதிமன்றத்துக்கு கேஸ் வந்துருமே குயிக்கா. சரி. ஓ, ஆனா அந்த ஜேடி வின்ஸ் மாதிரி இந்த ரணிலுக்கு ஒரு கோலை இருக்காரு யாருன்னா வஜிர அபே வர்த்தக. இன்னொரு இந்த மனுஷனுக்கு என்னத்தான் தெரியாது ரணிலோட. அப்படி இன்னைக்கு சொல்லிருக்காரு, ரணில் விக்ரமசிங்க அந்த நாட்டை பார எடுக்காட்டி இந்த நாடு நாசமாகிரும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. என்ன ரணில் விக்ரமசிங்க நாட்டை பாரமடக்காட்டி எந்த பொக்கோட்டு நிரம்பாது. ரணில் விக்ரமசிங்க நாட்டை பார எடுக்கிறார் இல்லையோ, ரணில் விக்ரமசிங்கவை இங்க யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக பார எடுக்க வருகிற தான் இருக்கு. ஏன்னா அவருடைய உடல்நிலை அவ்வளவு மோசமா இருக்கு. அப்படித்தானே சொல்றாங்க. நீ சிங்கப்பூர் சிகிச்சைக்காக போயிட்டு வந்தவருக்கு நாட்டை பாராடு நாட்டை பாராடுறா என்னதாப்பா எடுக்கிறது? நாட்டை பார எடுக்க ஐசியூலயா இருக்கு நாடு ஐசியூல இல்ல. ரணில் விக்ரமசிங்க தான் ஐசியூக்கு அப்பப்போ போயிட்டு வாராரு. அதனால இந்த நகைச்சுவை தன்மையான கதைகளை கதைக்காம ஏதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான கதைகளை கதைச்சு அரசியல் பண்றது நல்லம்னு தோணுது. கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கங்க.
டில்சான் இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இலங்கையில அந்த தாக்குதலுக்குள்ளான ஈரானிய போர்க்கப்பல்ல இருந்த மாலுமிகள் மற்றும் பணியாளர்களை இலங்கை மீளவும் திருப்பி அனுப்பியிருக்கு. அறிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஒரு நல்ல முயற்சி உண்டு. இலங்கையின் பாதுகாப்பில் இருந்து 240 ஈரானிய கடற்படை மாலுமிகள் ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இலங்கைக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் அமெரிக்காவால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலின் மீதான 32 மாலுமிகள் ஈரானிய கடற்படை கப்பலான ஐஸ்ப்ரோஸ் மற்றும் அதிலிருந்து 204 மாலுமிகள் மீட்கப்பட்டதாக பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் அருணா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்த கடற்படை குழுவை ஒரு சிறப்பு துருக்கிய விமானத்தில் புறப்பட ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன் துருக்கிக்கு போறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ துருக்கிக்கு போனா அஜர்பைசானு கூடாக லேண்ட் ரூட்டால், அதாவது தரை வழியாக அவர்கள் ஈரானுக்குள் செல்வதற்கான வாய்ப்பு. நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கேன், முதல் சொன்னேன் நான், இந்த ரூட் சொன்னேன் நான், துருக்கி போய் அது கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஆனா உண்மையில இந்த இடத்துலயும் கடுமையான அமெரிக்காவினுடைய முக்கிய அதிகாரி இந்த கப்பலை பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, இவர்கள் தங்கி இருக்கிற இடத்தை பாக்குறதுக்கு கூட சில முயற்சிகள் செய்யப்பட்டது. அந்த இடத்துல கூட அமெரிக்காவை நோகாம ஈரானுக்கும் பாதிப்பு இல்லாம 2 இடத்திலையும் ஒரு நடுநிலைமையோட அனுரகுமார நடந்து கொண்டிருந்தார். அனுரகுமாரை விட புத்தி சாதுரியம் தான் இந்த இவங்கள், அதாவது இப்ப குறிப்பாக இதுல போகக்கூடிய 240 இந்த மாலுமிகளும் உயிரோட போறதுக்கு காரணம், அந்த கப்பல் அடிபட்டதுக்கு பிறகு அந்த கப்பல், அது நீர்மூழ்கி கப்பலால தாக்குதல் நடத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பல் தாக்கிய ஒரு சம்பவமாக அது பதிவானது. அந்த இடத்துல அவர்களை மீட்கிற நடவடிக்கையிலையும் அமெரிக்கா கட்டுப்பாடு விதிச்சது, போக வேண்டாம். அதுல ஒரு பெரிய முருகல் ராஜேந்திர முருகல் வந்தது. டொனால்ட் ட்ரம்பையும் சமாளிச்சு ஈரானையும் சமாளிச்சு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி. உங்களோட இவர் யாரு, முஜிபுல் ரஹ்மான் அங்கால மறைக்கார், அவங்களோட உண்மையில இவங்க இருந்திருந்தாங்க எல்லாரையும் கொல்ல கொடுத்திருப்பாங்க. இல்ல, அனுரகுமார ராஜதந்திரம் இதுல பாராட்டப்பட வேண்டும். ஆனால் ஒரு உயிரிழப்பு இடம்பெற்றதுதான். மோடி கூட துணிஞ்செடுக்காத ரிஸ்க அனுர் எடுத்தது. அது மாத்திரமல்ல, அமெரிக்காவும் அந்த டைம் கேட்டிருக்காங்க 2 அவங்களோட போர் விமானங்களை மத்தலையில நிப்பாட்டுறதுக்கு. அவர் அதுக்கும் அனுமதி கொடுக்காம இங்கே 2 இல்ல டீல்ஸ் ஆனதுல 6 போர் விமானம் வந்ததா தான் தகவல். 2 தான் இவர் அனுர சொன்னது, ஆனா 6. ஓகே ஓகே. இந்த இடத்துல இலங்கை உண்மையில தன்னையும் காப்பாத்தி மற்றவர்களையும் காப்பாற்றி அந்த மக்களையும் காப்பாற்றி இருக்கு. அந்த இடத்துல அனுரகுமார அந்த ராஜேந்திரம் இதுல வெற்றி அளிச்சிருக்கு. இதுல எவ்வளவு பாண்டித்தியமான ஒரு ஜனாதிபதி இருந்திருந்தா கூட இந்த இடத்துல அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 240 ஈரானிய மாலுமிகள் காப்பாற்றப்பட்டது அனுராவால தான். அனுரா உண்மையில அதுல மாற்றம் இல்லை. என்ன ஒரு கப்பல் பத்தி கொண்டு அதுல இருந்து காப்பாத்தினவங்க, அதுல இருந்து 34 பேருக்கு மேல காப்பாற்றப்பட்டவங்க. அதுல என்ன பிரச்சனை தெரியுமா? அதுல அவங்களோட அந்த 2 கப்பல்லையும் கிட்டத்தட்ட 16 தொடக்கம் 20 இம்பார்ட்டன்ட் கொமாண்டர் இருக்கிறாங்க. கடற்படையில சிறப்பு தேர்ச்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. அதை ஒரு தரம் பார்த்துருவோம் அமெரிக்காவும் ட்ரை பண்ணது, நேரடியா பாக்குறது. அந்த அனுமதியையும் அனுரா மறுத்ததற்கிறது ஒரு சில கிழமைக்கு முதல் ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியிலையும் சொன்னவர். இப்படி டெல்சான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ராஜதந்திரம் வெற்றி அளிச்சிருக்குது. அந்த வெற்றி கப்பால் இன்னும் ஒரு சம்பவம், ரஷ்யா சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை இலங்கைக்கு அனுப்ப போகுது. ஈரானும் இலங்கைக்கு வழங்குறதுக்கு தயாரா இருக்கு. அந்த ஈரான் நேரடியா வழங்குறதுல ஒரு சிக்கல் இருக்கும் என்றால், அது ஈரான்ல இருந்து நேரடியா சீனாக்கு எடுத்து செல்லப்பட்டு சீனா சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் மீள் சுழற்சி பின்னர் வழங்குறது தொடர்பிலையும் ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்குது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்களை பார்வையிடுறதுக்கு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி இலங்கைக்கு வாரார். எண்ணெய் குதங்களை பார்வையிடுறேன்னு சொன்னால் நீங்க ஜோதிச்சு பாருங்க, பாருங்க இலங்கை எந்த லெவலுக்கு மேல போய் கொண்டிருக்கேன். அதே மாதிரி தானே ஒரே ஒரு அப்டேட் வந்திருக்கு, இப்ப வந்திருக்கு. ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்கா முற்றுகை தொடர்ந்தால் செங்கடல் கப்பல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவோம், ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் சற்று முன் சொல்லியிருக்காரு. சிங்க வந்துட்டார், நம்ம சிங்கக்குட்டி வந்துட்டாரு. அவரு அப்டேட்டோட வந்திருக்காரு. அவர் வேற லெவல். அவர் இப்ப ஜோதிச்சிருப்பாரு, நீ ஹார்மோஸ்ல நிக்கிறா, உனக்கு ரெட் சீல ஒரு அலுவல் பாக்குறேன்னு. இப்ப அங்க உண்மையில இதுல என்னன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க டெல்சான். இலங்கையில இருந்து 240 கடற்படையினரா, கடற்படை சிறப்பு பயிற்சி, அதாவது சிறப்பு இதுக்கு தான் போனவங்க. அங்க அவங்களோட ஒரு இந்தியாவில் நடந்த அவங்களோட முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு தான் போன, கடற்படை நிகழ்வுக்கு. அது முடிஞ்சு இப்ப திரும்பி இருந்தவங்க இங்க புளக் ஆயிட்டவங்க. இப்ப சமாதான பேச்சுவார்த்தை, சமாதானம். இப்ப ஃபீஸ் என்ன சொல்ற, ஒரு போர் நிறுத்தம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. இந்த போர் நிறுத்தத்துல உடனடியாக இந்த 240 பேர் அங்க போறாங்க. அவங்களோட தேவைக்கு ஆக்கள் தேவை, இங்க 2 ஆக்கள் ஃப்ரெஷ்ஷா போறாங்க. அவங்க எல்லாம் நல்ல உடல் தேக ஆரோக்கியத்தோட இருக்கிறான்னு சொல்லப்படுது.
இப்ராஹிம் ராணுவத்தின் சார்பில் பேசவில்லை. இப்ராஹிம் கருத்தும் பார்க்கப்பட வேண்டியிருக்கு. இவர்கள் இப்ப துருக்கி இப்ப அஜர்பைசானு கூட ஈரானுக்கு போயிடுவாங்க. போனா சம்பவம் தான். டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு இங்க பயிற்சி எல்லாம் கொடுத்து அனுப்புன்னு சொன்னா சரி அனுராவ் தூக்கிட்டு ட்ரம்ப். சரி. ஆனா இது இந்த ஹர்முஸ் நீரிணைய அமெரிக்கா வச்சிருக்கிறன்றது வந்து சும்மா இப்ப இப்படித்தானே டெல்சான். ஆசைக்கு நான் டெல்சானுக்கு சொல்லலாம். டெல்சானுக்கு பேசுன்னு நான் தெரியும் தானே எப்படி பேச்சுண்டு. ஆனா உண்மைக்கு உள்ளுக்குள்ளான் எனக்கு நடக்க அதோட டெல்சானுக்கு பேசி போட்டு அடிச்சு போடுவான்னு அந்த பயத்துல இப்ப ஹர்முஸ் நீரிணையில கப்பல்கள் நிக்குது. இது டொனால்ட் ட்ரம்ப பொறுத்தவரை இல்ல, தோல்வி ஏற்றுக்கொண்டு இதுல இருந்து வெளியேறணும். பேரளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வரும். அதான் நினைக்கிறேன். மீண்டும் பேச்சுவார்த்தைகள் மூலமா தான் இதுக்கு ஏதாச்சும் முடிவு காண்றதுக்கான வழிவகைகள் இருக்கும். ஆனா இன்னொரு அப்டேட் சொல்லக்கூடியதா இருக்கும். போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்காவும் ஈரானும் கொள்கை ரீதியாக ஒப்புக்கொண்டுள்ளதாக ஏபி செய்தி நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு அப்டேட். நீ அதை பார்க்கணும். ஐயா மானத்தை காப்பாத்துறேன்னா போர் நிறுத்தத்துக்கு போயே ஆகணுன்றான். அப்படி இல்லைன்னா டொனால்ட் ட்ரம்ப் நிலைமை மோசம், ஜேடி வென்ஸ் நிலைமையும் மோசம். என்னடா தமிழக பக்கம் வேணும் நிலவரம். இப்ப நாங்க விஜய் பத்தி பேசினாலும் சில பேருக்கு கோவம் வருது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து விஜய்க்கு ஆதரவு டெல்சான். எங்களுக்கு இப்ப வடமாநில முதலமைச்சர் சுமந்திரன் வர வேணும் என்ற விருப்பம் தான். ஆனா அவர் வரமாட்டார் என்றதான் நாங்க சொல்றோம். அவரு சாத்தியம் இல்ல, பாவம். அவர் நல்ல மனுஷன் தான், நல்ல சட்டத்தரணி, நல்ல லெவலில் இருக்கிறவர். அவர் உண்மையா என்ன சொல்ற அரசியல் ஒரு அனாதையா இருக்கிறார். அவர் எப்படியா ஆனா அவர் வரமாட்டார். ஏன்னா மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ற அளவுல இல்ல. நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும். அவர் ஒரு நல்ல சட்டத்தரணி, 3 மொழி இப்ப பேசக்கூடியவர், எல்லா விடயங்களையும் கையாளக்கூடியவர், நடவடிக்கை எடுக்கக்கூடியவர், கட்சிகள்ல இருந்து பலரை தூக்கி வீசக்கூடியவர். இந்த அப்படி ஒரு நல்ல திறமையானவர். அவர திறமைகிட்ட ஒரு தடவை நிக்கல தமிழ், அதாவது தமிழ் பக்கம் அது அந்த அந்த மண்ணோட வாழ்ந்தாரும் இந்த வேலை செய்யல. அவர் உண்மையில நல்லது. ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்க, ஐயோ சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்குது இல்லை எங்களுக்கு, சார் இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாரு, சார் என்ன என்று சொல்லி அவர் என்ன சொல்றார், இல்ல நான் இப்படித்தான் உங்களை நான் நல்லா வழிபடுத்த போறேன், நான் உங்களோட கட்சியை நல்லாக்க போறேன், உங்களை நல்லா எங்களுக்கு நாங்க இருக்கிற மாதிரி இருக்கிறோம், போயிட்டு போங்க சார் என்று மக்கள் சொல்றாங்க. இது யாரு சுமந்திரனை பார்த்து சொல்றாங்க. ஆனா அவர் எங்களுக்கு தேவை, எங்களை பொறுத்தவரை அவர் தேவை அரசியல். மக்கள் இல்லான்றாங்க. காடு மேடு எல்லாம் தேடி 2 பெண் வேட்பாளருக்கு இடம் கொடுத்தவருங்க. அப்படி ஒரு திறமையான மிக்கவர்னு 9 வேட்பாளர்ல காடு மோடெல்லாம் தேடி 2 பெண் வேட்பாளர் அவர் 2 தான் அந்த தோல்வி வந்ததுன்னு மக்கள் ஒன்றை பார்த்திருக்கணும். இவ்வளவு ஒரு பெண் வேட்பாளரே இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் தேடி எடுத்து போட்டவர் அவ்வளவு கஷ்டப்படு ரிஸ்க் எடுத்து. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க, இல்லாது சார் உங்களை சரி வராது சார் நீங்க வேணாமன்றாங்க. இப்ப அது மாதிரிதான் தமிழகம் சார். இப்ப தமிழகத்துல என்ன சொல்ற நிலமும் மோசம். நிலமும் என்ன சொல்ற, இப்ப நான் நினைக்கிறேன் பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பம்பஸ் கட்டிட்டு தான் உறங்க வேண்டி இருக்கு. தூக்கத்துல போயிருமல்ல. அங்க இவர் யாரு என்ன 2 பிரதான கட்சிகள் அதுல எடப்பாடியார் கூலா இருக்கிறார். அவரு டோன்ட் வரி, அவரு எதென்றாலும் ஓகே சமாளிக்கலான்னு அவர் கொஞ்சம் கெத்தா தான் தெரிகிறார் எடப்பாடியார். ஸ்டாலின் ஆளவே காணல. பஸ்ஸால இறங்கிட்டு போக எங்க இருந்து வாரீங்க, நான் ரயில்ல இருந்து இறங்கிட்டு போறேன்னு அவர் ரயிலும் அப்படி இருக்குது. அண்ணன் சீமான் பிரச்சாரம் அவர் சுமுத்தா போய் கொண்டிருக்குது. இன்னைக்கு விஜயனுடைய பிரச்சாரம் தலைநகர் சென்னையில நடக்க இருக்கு. இன்னைக்கு மாலை 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. விஜய் வந்து டெல்சான் 2 சம்பவம் தான் சொல்லப்படுது. நாங்க இப்ப இதுல வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை. இப்ப நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு வடமான முதலமைச்சரா சுமந்திரனும் வெள்ள படம். ஆனா மக்களே இல்லான்றாங்களே, நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு ஆசைதான். அது மாதிரி தமிழகத்திலேயும் சீமானன முதலமைச்சர் அவர் நிலம் விருப்பம் தான். ஆனா அங்க நிலவும் மோசமா இருக்குது. இப்ப என்னன்னு சொன்னாத இன்னொரு விடயத்தை பார்க்கணும் டெல்சான். இப்ப மற்ற கட்சிகள் இப்ப டிவிக்கே தவிர திமுக அதிமுகவில் இருக்கிற பெரிய வலிமையான பேச்சாளர்கள் எல்லாம் சீமானண்ணாட்ட இருந்து போனவங்க. இவர்கிட்ட இருந்து பிச்சுட்டு அங்க போயிடுறாங்க. இவர் கிட்டத்தட்ட வந்து ட்ரைனிங் பண்ணி அனுப்புறாரு அங்க அலைஞல. அவங்கள என்ன செய்யறாங்க, ஒரு கட்டத்துக்கு வர இப்ப காளியம்மான்ற அந்த காளியம்மாக்கா வந்து சீமானண்ணன் தான் அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்தது. இன்னைக்கு பார்த்தா காளியம்மாக்கா பார்த்தா ரெட்டையில நிக்கிறோம். ராஜீவ் காந்தியை பார்த்தா இங்க திமுக உதயசூரியன்ல நிக்குது. கல்யாண சுந்தரத்தை பார்த்தா ரெட்டையில நிக்குது. என்னத்து தான் நாங்க செய்யறது? விஜய் கட்சியில தான் ஒரு தரம் ஓடல. ஓடுனவங்க முதல்ல ஓடுன அந்த 2 பேர் இருக்காங்க, அவங்க திமுக பக்கம் போயிட்டு இணைஞ்சிட்டாங்க. அது அவங்கள ஓட விட்டதே நல்ல அல்லது பின்னுக்கு ஆபத்து.
என்னதான் இருந்தாலும் இப்ப நீங்க கேட்டீங்க தமிழகத்தின் நிலைமை என்னண்டு. நியூஸ் 7 தொலைக்காட்சி, லங்காஸ்ரீ தொலைக்காட்சி, ஐபிசி தொலைக்காட்சி இல்ல, நியூஸ் 7 தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்றேன். இதுக்கு கீழே வந்து ரெண்டு நீங்க உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நீங்க விஜய் ராக்கள் மாதிரி தெரியுது. அப்படி இல்ல. எங்களுக்கு இப்ப நாங்க முதலே சொன்னோம் சுமந்திரன் படமான முதலமைச்சர் அவரை விட மாட்டேன். ஆனா நடக்கவே மாட்டேங்குது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ற இப்ப உதாரணம் சொல்ல போனா திமுக மாதிரி தான் சுமந்திரன் நிலைமை. 21 கட்சியோட கூட்டணி தமிழகத்துல. ஸ்டாலின் காணாம போகுது தமிழகத்துல. அது மாதிரி சுமந்திரன் என்ற நிலைமையே அப்படித்தான். ஒன்னும் செய்யல. ஆனா இப்ப சுமந்திரனா கட்டாயம் பரவணும் எங்களை பொறுத்தவரை. ஏன்டா கட்சி எப்படி ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருக்கிறாரோ அது மாதிரி வடமாகாண மக்களே ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருப்பாரு. அப்படி ஒரு தனிக்கத்தானால். ஆனா நிலம் என்ன நியூஸ் 7 தொலைக்காட்சியில் நடந்ததுல அதுல பாத்தீங்கன்னா திமுக கணக்கு வந்து அவங்க கொஞ்சம் கையா தான் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன சொல்ற 41 வீதம் இருக்கிறாங்க. அதிமுக 11 வீதம். அது 11 வீதம் அவங்களுக்கு நல்லா கூட வரும். அதிமுகவுக்கு நாம் தமிழருக்கு 5 வீதம் இருக்கிறாங்க. நாம் தமிழருக்கும் வீதம் கூடலாம். தாவேகா டிவிகேக்கு 43 வீதம் இருக்கிறாங்க. டிவிகே 43 வீதம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிவிக்கு ஆக குறைஞ்சது 30-35 எதிர்பார்க்கப்படுது. அதே நேரம் 25-30 டிவிகேயும் இவங்க யாரு அதிமுக ஏடிஎம்கே வந்து அவங்களும் வந்து ஒரு என்ன சொல்ற 30-32 பார்க்கப்படுது. திமுக வந்து 20-25 திமுக இருக்குது. நாம் தமிழர் வந்து 8-10 பார்க்கப்படுது. இயல்பா இது நோமலா இருக்கு. இப்ப அதுல பாத்தீங்கன்னாலும் எல்லாரும் இது ஒரு ஹங் அசம்பிளி தான். இதுல பெரிய அளவுல யாரும் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போற அளவுல இல்ல. இதுலயும் வந்து விஜய் முன்னணியிலன்னு சொல்லப்படுது. இதான் நிலவரம். ஆனா இன்னும் என்ன பிரச்சனை தெரியுமா டெல்சான்? இந்த நேரம் தமிழகத்துல அந்த தேர்தல் கணிப்புகள் எல்லாம் பெரும்பாலான பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் நிறுவனங்கள் வெளியிட்டுரும். ஆனா இந்த ஒன்றும் வெளியிடல. ஏன்னா கொத்தடிமைட்டு எல்லாம் காசை வாங்கிட்டு காவல் கிடக்குறாங்க அறிவாலயத்துல. ஒரு நிறுவனங்களும் முக்கியமான கருத்து கணிப்பு வெளியிடல. இப்ப பிரச்சாரத்துல வந்து சீமானா இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம், ஸ்டாலினா இருக்கலாம், விஜயா இருக்கலாம். ஆனா அதுலயும் வந்து இப்ப நேற்றும் ஒரு கருத்து கணிப்பு அப்பால் ஒரு செவ்வி ஒன்று பார்த்தனா அதுலயும் வந்து சொல்லப்படுது என்றால் தமிழகத்துல 4 அணி மோதல் இல்ல 3 அணி மோதல் தான் வலுவா இருக்குது என்ற கருத்தும் சொல்லப்படுது. இவரு கிட்டத்தட்ட பொட்டி சட்டி எல்லாம் சேர்த்து இப்ப இப்படி வடமாகாண சபைக்கு எங்கட தலைவர் இடப்பட்ட என்ன சொல்ற காத்து போன டயர் எல்லாம் அடிச்சு கடிச்சு ஓடுறாரோ அது மாதிரி ஸ்டாலின். ஆனால் இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான தேர்தல். ஒரு தரம் கணிக்கல. அது விஜய் வெல்லுமா, சீமான் வெல்லுமா, அல்லது எடப்பாடி வெல்லுமா, ஸ்டாலின். ஆனா ஸ்டாலின் தோக்கும். ஸ்டாலின் தோற்பது உறுதி. அதான் அந்த மெட்டாக்கள் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கங்க அசம்பிளி என்றாலும் திமுக ஆட்சி அமைக்காது. ஏன்னா விஜய் கையில பெரும்பான்மையான ஆசனம் இருக்கக்குள்ள விஜய் திமுக ஆட்சி அமைக்க விடாது. இதுவும் ஒரு நிலப்பாடா இருக்கு. இதான் தமிழகத்தின் நிலைமை. சொல்லும்படியா ஒன்றுமில்லை டெல்சான். இவ்வளவுதான். ரைட். அப்ப அந்த அப்டேட்டுகளோட இன்னைக்கு நிறைவு பண்றோம். இன்னும் நாளைக்கு இன்னும் புதிய அப்டேட்டுகளோட சந்திக்கலாம். ஏன்னா உள்நாட்டிலையும் பெருசா இல்லை. ஏன்னா சொன்னப்ப அவருது லீவ்ல வீடுகள் இருக்காங்க. ஸோ கண்டென்ட்ஸ் இல்ல. அரசியல்வாதி கண்டென்ட் கிரியேட் பண்ற அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் ஓய்வுல இருக்காங்க. நாளைக்கு மீண்டும் வெளியே வருவாங்க. வந்தோடனே நிறைய கண்டென்ட் அவன் கிடைக்கும். புத்தகம் எழுதுறவர் என்ன மாதிரி எழுதி கொண்டிருக்காரு. அவர் நெருங்குது. இன்னும் 7 நாள் தான் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. அவர்கிட்ட சொல்லி விடுங்க கதியா புத்தகத்தை எழுதி முடிக்கிறது. அல்லது ChatGPT கேட்டா அது குயிக்கா எழுதி கொடுத்து விடும். எடுத்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறானே. ஓகே டெல்சா, பாய். சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.